வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். இவ்விழாவினை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரணகுமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை 2.0 கவர்னர், முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்து 288 வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 5.6 கோடி ரூபாய்க்கான பணி ஆணை மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் முதற் தவணையை வழங்கினர். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 210 மாணவர்களுக்கு ரூபாய் 2.5 கோடியில் கல்வி கடன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் 36.9 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் அர்ப்பணிப்பு, 19 கோடி மதிப்பில் 48 அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அடிக்கல் நாட்டல், ரூபாய் 2 கோடி மதிப்பில் 122 ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 88 நபர்களுக்கு கலப்பு திருமண ஊக்கத்தொகை உள்ளிட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. துறை இயக்குனர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த 6ஆம் தேதி நடப்பதாக இருந்த ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. விண்ணப்பதாரர்கள் முன்னர் வழங்கப்பட்ட நுழைவு சீட்டையே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய நுழைவு சீட்டு வழங்கப்பட மாட்டாது. நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளில் மாற்றம் ஏதும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேனீ வளர்ப்பு பயிற்சி மற்றும் செயல் விளக்க முகாம் வரும் 20ஆம் தேதி தாவரவியல் பூங்காவில் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு வேளாண் கூடுதல் இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமாக தேனீ பெட்டிகள், தேனீ குடும்பங்கள் மற்றும் இதர உபகரணங்கள் நடப்பு ஆண்டில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட உள்ளது எனவும், தேனீ வளர்ப்பு பயிற்சிகளில் மகரந்தம் சேர்க்கையில் தேனீக்களின் முக்கியத்துவம், உப தொழிலாக அல்லது முழு நேர தொழிலாகவோ செய்யக்கூடிய வாய்ப்புகள், தேன் மற்றும் இதர பொருட்களின் விற்பனை வாய்ப்புகள் முதலியவை பற்றி ஒரு நாள் பயிற்சி மற்றும் செயல் விளக்க முகாம் வரும் 20ஆம் தேதி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது எனவும், விருப்பம் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுடெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது. கடலூர் தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு மற்றும் புதுவை தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மர படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மீனவர் நலத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து தேசிய மாணவர் படை கப்பற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவினருடன் இந்த பயணத்தில் 3
கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். இப்பயணத்தில் 3 பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர். இந்த குழுவினர் தாங்கள் செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இரத்த தான முகாம், மரம் நடுதல், தூய்மை பணி திட்டம் என பல சமூக சேவை சார்ந்த நிகழ்வுகளை நடத்தினர். இந்த கடல் சாகச பயணக்குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்கு கடக்க உள்ளனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இக்குழுவினர் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைகின்றனர். அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வரும் 20ஆம் தேதி புதுச்சேரிக்கு திரும்புகின்றனர். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்று மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்கூட்டியே பின்பற்றும் பல்கலைக்கழகங்களுள் பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகமும் ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 23,500 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த ஆண்டு புதியதாக முதுகலை காட்சிக்கலை, முதுகலை அளவுசார் நிதி, இளங்கலை சுற்றுச்சூழல் பொறியியல், இளங்கலை உளவியல், இளங்கலை நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தில் மரியாதைக்கேடான நடத்தை, பாலியல் துன்புறுத்தல், பாகுபாடு, ஒழுக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க சட்டப்பூர்வமாக குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் 2020-25 ரூபாய் 82 கோடி மதிப்பிலான மொத்தம் 252 ஆராய்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் A+ தரத்துடன் அங்கீகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 100 பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், லட்சத்தீவு, ஏனாம், மாகே பகுதிகளில் சமுதாய கல்லூரிகள் விரைவில் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வி, புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த பங்களிப்பை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்பிக்கையுடன் ஆரம்பிக்க உள்ளது என்றும் பெருமிதமாக குறிப்பிட்டார். லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரை தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் 13 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த பொழுது 13 லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து செந்தில்குமாரும் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 32,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார். அதன் பிறகு கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுகுறித்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாததால் தங்களது ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறுகின்றன. பின் கடன் பெற இன்சூரன்ஸ் கட்ட வேண்டுமென தெரிவித்து இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. இதுபோன்று லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்டுகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துகளை தடுப்பதற்காக பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏற்படுகின்ற சாலை விபத்துகளை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி உத்தரவின் பேரில் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை வேக கட்டுப்பாட்டு கருவியின் மூலமாக அடையாளம் காணப்பட்டு, இதையடுத்து
மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறீர்களா என்பதை சோதனை செய்யும் கருவியின் மூலமாக வாகன ஓட்டிகளை சோதனை செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினையொட்டி கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்ட கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் பெரியபேட் அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் 14 லட்சம் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம், சங்கர் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆயுஷ் இயக்குநரகம் இடையே அதிகாரப்பூர்வமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் கையெழுத்தானது. இந்த கூட்டாண்மை பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி நிதியுதவிக்கான அணுகல், பாடத்திட்டத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி நடைமுறைகளை சரிபார்ப்பதற்கு பங்களிக்கும். இந்த கூட்டாண்மையின் கீழ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகள் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்துடன் ஒத்துழைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் ஸ்ரீதரன், பல்கலைக்கழக சர்வதேச உறவுகளின் டீன் விக்டர் ஆனந்தகுமார், புரிந்துணர்வு ஒப்பந்த ஒருங்கிணைப்பாளர் தில்லை சேகர் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சி பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பொன்னம்பலம் தலைமை தாங்கினார். செயலாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் துணைத் தலைவர் குமார், பொருளாளர் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 1/1/2016 1/10/2016 வரை எங்களுக்கு வழங்காமல் இருந்து வரும் 7வது ஊதியக்குழு உயர்த்திய ஊதியம் 33 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க உள்ளாட்சித்துறை உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணி துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமுருகன், பிள்ளையார்குப்பம் தலைவர் சங்கர், ரமேஷ், பாண்டியன், பால் சொசைட்டி தலைவர் கணேஷ், ராஜாராம், ராதாகிருஷ்ணன், பெரியண்ணசாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் பலர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி முத்தியால்பேட்டை நியூ மாடர்ன் வித்யாலயா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சமூக சேவகர் பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நியூ மாடர்ன் வித்யா பள்ளி முதல்வர் கஸ்தூரி மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மற்றும் நியூ 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் நாகராஜ் மோகன் மற்றும் நியூ 5 ஸ்டார் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள், பள்ளி முதல்வர், பள்ளி இருப்பாளர் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர், இருபால் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் ரூபாய் 70 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். லோன் தருவதாக கூறி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்தால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட செய்முறை தேர்வு வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.